பூம்புகார் சுற்றுலா வளாகம் 23 கோடி 60 லட்சம் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டு வருவதை சுற்றுலாத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகாரில் சுற்றுலாத்துறையின் சார்பில் 23 கோடி 60 லட்சம் மதிப்பில் சுற்றுலா வளாகம் மேம்படுத்தப்பட்டு வருவதையும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டு பணிகளின் தரத்தினை ஆய்வு செய்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க சுற்றுலாத்துறையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பூம்புகார் சுற்றுலா வளாகமானது 17/4/1973 அன்று முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் உருவாக்கப்பட்டது, தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்வளாகத்தில் சிலப்பதிகார கலைக்கூடம், பாவை மன்றம், இலஞ்சி மன்றம், நெடுங்கல் மன்றம் மற்றும் கொற்றப்பந்தல் ஆகியன அழகுற அமைந்தன. தற்போது பூம்புகாரில் 23 கோடி 60 லட்சம் மதிப்பில் சுற்றுலா தலம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுற்றுச்சுவர், வாகனம் நிறுத்துமிடம், வருகை பிளாசா, 3 எண்ணிக்கை கழிப்பறை, பொருள் வைப்பறை, நுழைவுச்சீட்டு அறை, தகவல் கூடம், பாரம்பரிய விளக்கு வசதி, பிளம்பிங், கலை வேலைப்பாடு, சிலப்பதிகார கலைக்கூட புனரமைப்பு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின்படி பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். இவ்வாய்வின் போது மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம். முருகன், சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம். பன்னீர்செல்வம், மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, சுற்றுலா வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்.